இந்த வீடியோட மத கதை ராஜா இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்காங்க. அவங்க ஸ்கூலு பிடி மாஸ்டரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து அவங்க 4 பேரையும் வந்து கூப்பிட்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்து 4 பேர் வந்து ஃபேமிலியோடு வந்து போகிறாங்க. விஷாலுக்கு மட்டும் வந்து அப்போ வந்து கல்யாணம் ஆகலை. விஷால் வந்து ஆல்ரெடி அந்த ஊரில் தான் இருக்கார். பஸ்ஸில் வரும்போது வந்து அஞ்சலி வந்து பார்த்து வந்து லவ் பண்ணிடுறாரு. ஆனால் வந்து ஏதோ ஒரு குடும்ப தகராறு காரணமாக வந்து அஞ்சலி வந்து இவங்ககிட்ட வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க விஷால்கிட்ட. அதுக்கப்புறம் ஊரில் வந்து வாத்தியார் கல்யாணத்தை வந்து எல்லாம் வந்து சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த வாத்தியார் பொண்ணு வந்து சொந்த அத்தை பையனையே வந்து லவ் பண்ணுறதுனால அந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது இவங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி விஷாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நினைக்கிறாங்க. அதேபடியே வந்து மாப்பிள்ளைட்ட போராடி வந்து இவங்களை வந்து சேர்த்து வச்சுறாங்க. சேர்த்து வச்சது தான் வந்து தெரியாது இங்கே 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சந்தானுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி முதல்ல சந்தானத்தையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து சேர்த்து வச்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நெசவாளர் மூலமாக வந்து அவங்களோட மெட்டீரியலாக வந்து எரிஞ்சு வந்து நாசமாயிடுச்சு ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்குது. இன்னொருத்தர் வந்து சப்கட்டாக இருந்திருப்பார். அவர் ஒரு மெடிக்கல் ஃபேக்ட்ரி வந்து சீல் வச்சுருப்பார். அதுலேயும் வந்து எவிடன்ஸும் நாசமாயிருக்கும். அதனால் சப்கட்டராக இருந்தவரை வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டு. 2 ப்ராப்ளத்துக்குமே வந்து ஒருத்தர் தான் வந்து எதிரியாக இருப்பார், சோனு சூட். அவர் ஒரு கிங் மேக்கராக வந்து சென்னையில் வந்து இருப்பார். அவன் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மொத்தமாக வந்து 60 லட்சத்துக்கிட்ட வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லுவாங்க. சரி, அந்த 60 லட்சத்தை நான் வாங்கி தந்து விஷால் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்து வருவார். சென்னைக்கு வந்து டேரெக்டாக போய் சோனு சூட்டை இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உன்னால் வந்து 60 லட்சம் லாஸு ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அவங்க அடியானுங்கள்லாம் அடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது ஆட்டோவில் வந்து மணிவண்ணன் கூட வந்து போயிட்டுருக்காரு விஷால். அப்போ இவங்க 2 பேர் மேலேயும் கஞ்சா கேஸ் போட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து உள்ளே போட்டுறாங்க. ஆட்டோ டிரைவர் தானே கஞ்சா வச்சுருந்தான்னு சொல்லிட்டு நான் பேசுனது தான் சொல்லிட்டு விஷால் வந்து வெளியே விட்டுறாங்க. விஷால் வெளியே விட்டோடனே ஆட்டோக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிடும் போலீஸ் ஸ்டேஷனில். அப்புறம் வந்து மணிவண்ணனையும் வந்து வெளியே விட்டுறாங்க. அப்புறம் வந்து சோனு சூட்டுக்கு வந்து நல்ல ஜாட்டா போட அமைச்சராக வந்து மனோபாலா வந்து அவர் இருக்கார். அவருக்கு வந்து குடிக்க தண்ணியில் கொஞ்சம் கஞ்சா மிக்ஸ் பண்ணி வந்து வெடித்துறை அமைச்சர்கிட்ட வந்து ரொம்ப தகராறு பண்ண வச்சுறாங்க. அதனால் வந்து அந்த மினிஸ்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் சோனு சூட்டு வந்து தான் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதனால் வந்து மகளை வந்து பிளான் பண்ணி வந்து மர்டர் பண்ணுறாரு. அதே சமயத்தில் வந்து விஷாலையும் வந்து அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்க விஷால் வந்து மனோபாலா வந்து கடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. இதை வந்து சோனு சூட்டோட ஆளுங்க வந்து பார்த்துட்டாங்க. விஷால்கிட்ட வந்து மனோபாலா வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் இறந்துட்டான்னு விஷாலுக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க சோனு சூட்டோட ஆளுங்க வந்து தெரியாது. சோனு சூட்டு பதவியாக இருக்கிற சமயத்தில் மனோபாலாவோட ஆளுங்க வந்து அவங்க 3-4 தடவை வந்து கொண்டு இருப்பாங்க. அதை வந்து வீடியோவை எடுத்து விஷால் வந்து அங்கே ப்ரை பண்ணிடுவார். அதனால் சோனு சூட்டு வந்து கைது பண்ணுவார். சிஎம் ஆல்ரெடி வந்து சோனு சூட்டு மேலே கடுப்பாக இருக்கனால வந்து என்கொயரி கமிஷனும் வந்து போட ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் சோனு சூட்டு வந்து ஒரு ஊரில் வந்து கலவரத்தை வந்து ஏற்பட்டு வந்து அந்த ஊர் ஆளுங்க எல்லாரையும் வந்து இறந்துருப்பாங்க. அதனால் சோனு சூட்டு வந்து தூத்துக்குடி அந்த ஏரியாவுக்கு வந்து ஊர்வலமாக போகிறேன்னு வந்து போவார். அப்போ தான் வந்து சோனு சூட்டோட பிஏ வந்து சொல்லுவார், அந்த போன அந்த ஊரோட வேண்டாம் தான் வந்து கருப்பு பணம்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வருது. விஷால் உடனே வந்து அந்த கருப்பணத்தை வந்து கடத்திட்டு வந்து போவார். இப்போ சோனு சூட்டுக்கும் விஷாலுக்கும் வந்து நடுவில் ஃபைட்டு வந்து நடக்க ஆரம்பிச்சு சோனு சூட்டோட சூடு எவ்வளோ கெட்டவன்னு சொல்லி மீடியாவுக்கும் பப்ளிக்கும் வந்து விஷால் வந்து புரிய வச்சுருவார். இதனால் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சப்கட்டர் வேலைக்கும் வந்து அப்புறம் இன்னொரு நெசவாளருக்கு உதவி பண்ண இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க பணத்தையும் வந்து திருப்பி மீட்டு கொடுத்துவார் விஷாலோட. இதோட இந்த மதகதை ராஜா இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.